ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, எடுத்த உடனே நிறைய தண்ணி போகிறத பார்ப்பீங்க. இது எங்கன்னு பார்த்தீங்கன்னா, வைகை டேமுக்கு தான். அந்த 3 days லீவ் விட்டுருந்தாங்க இல்லையா, அப்போ போயிருந்தோம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இது வரைக்கும் நான் ஒரு 3 times போயிருக்கேன். ஆனால் இவ்வளோ தண்ணி நான் பார்த்ததே இல்லை. அந்த தண்ணியை பார்த்தோன்னே அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த தண்ணியெல்லாம் எங்கே போயிட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தேனி, மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம், விருதுநகர்னு சொல்லிட்டு எல்லா பக்கட்டும் உள்ள விவசாயத்துக்கும் இந்த தண்ணி தான் காரணமாக இருக்குது. எல்லாமே இங்கேருந்து தான் போகுது. இந்த வைகை டேம் பார்த்திங்கன்னா காமராஜர் சார் காலத்திலே கட்டப்பட்டது. இந்த வைகை டேம் இவ்வளோ பெருசாக இருக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. மேட்டூர் டேம் தான் பெருசுன்னு சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு நான் மேட்டூர் டேம் போனதில்லை. வைகை டேமே எனக்கு ரொம்ப பெருசாக தெரியுது. 111 அடிக்கு உயரம் இருக்குது. லென்த்து அவ்வளோ பெருசு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த தண்ணியை பார்க்குறப்பவே அப்படியே மனசே லேசாகுதுன்னு சொல்லலாம். இதை பார்க்குறப்ப எனக்கு ஒரு காலேஜ் மெமரி ஒன்று ஞாபகம் வருது. என் ஃப்ரெண்டு தேனி, நான் மதுரை. என் கூடவே இன்னொரு ஃப்ரெண்டு வருவா, அவளும் மதுரை. நாங்கள் 3 பேரும் ஹாஸ்டல்லையும் இருப்போம், காலேஜ்லேயும் ஒரே பெஞ்ச். ஓகேவா, ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள். ஆனாலும் எங்கள் ஊர் தான் பெஸ்ட்டுன்னு சொல்லி அவள் சொல்லுவாள், தேனி தான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவாள். நாங்கள் எங்கள் மதுரை தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். அப்படியே போயிட்டே இருக்கோம். அப்படியே ஒரு ரொம்ப சண்டை போட்டுருவோம். அப்போ அவள் சொல்லுவாள், எங்கள் சுற்றுச்சூழலுக்கே எங்கள் ஊர் தான் பெஸ்ட்டு தெரியுமா அப்படின்னு தேனியை சொல்லுவாள். நாங்கள் எங்கள் ஊரில் அது இருக்குது இது இருக்குது, நாங்கள் பாசக்காரவங்க தெரியுமா, நாங்கள் யாரையும் எல்லாத்துலேயும் அன்பாக பேசுவோம், அப்படி இப்படின்னு நாங்கள் மதுரைக்காரவங்க அப்படின்னு சொல்லுவோம். இப்படியே ஒரு ட்ரிபியூட் போயிட்டே இருக்கும். அப்படியே ஃபைனலாக 2 பேரும் சண்டை போட்டுக்குவோம். அப்படிலாம் இருந்துச்சு. ஆனால் நான் இப்போ ஃபீல் பண்ணுறேன், எனக்கு அப்போ இந்த தேனியை பற்றி இவ்வளோ இது தெரியல. அன்றைக்கி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மேகமலை போயிருந்தோம். அப்போயும் அந்த நேச்சர் சூப்பராக இருந்தது. இன்றைக்கும் இந்த டேம் இதெல்லாம் பார்க்குறப்போ தேனி ரொம்ப பெஸ்ட் இல்லை, நல்ல ஊராக இருக்குது அப்படின்னு எனக்கு தோணுது. அதுக்காண்டி எங்கள் மதுரை சாதாரண அது கிடையாது. அதுக்காண்டி தேனியும் இல்லை டவுனுன்னு கிடையாது, சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ரெண்டுமே சூப்பர் அப்படின்னு சொல்லலாம். ஒரு தடவை அவளையும் கூட நம்ம ஜெயிக்க வச்சுருக்கலாமோ நம்மளோட ட்ரிபியூட்டில் அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுது. இப்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படி இங்கே நிறைய கடைகள்லாம் இருக்குது, ப்ளே ஏரியாலாம் இருக்குது. குழந்தைங்களுக்கு நல்லா ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுக்குற மாதிரி ஒன்று சில கடைகள்லாம் இருக்குது. ஆனால் அவ்வளோ ஹெல்த்தியாக இருக்குமா அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா நான் மாங்காய், எனக்கு இந்த மாதிரி சில் கிளைமேட் பார்த்தாவே மாங்காய் சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருக்கும். அதனால் மாங்காய் வாங்கி சாப்பிட்டோம். அப்படியே நம்ம உள்ளே நடந்து போயிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அங்கே தண்ணி விழுற மாதிரி இருக்கு பாருங்கள். அந்த பிளேஸும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதோட ஜூம் பண்ணி நான் கிட்ட வியூ ஒரு ஷார்ட்டில் நான் காட்டுறேன் உங்களுக்கு. ரொம்ப நல்லா இருந்தது. எங்கள் அப்பா கூட இங்கே தேனியில் ஒரு சில பீரியட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. நான் அப்போ கூட இந்த வைகை டேம் வந்ததில்லை. இப்போ தான் ஆஃப்டர் மேரேஜ் தான் நான் இந்த மாதிரி சுற்றி பார்க்குறதுலாம் எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு. நான் இப்போ தான் பார்த்தேன்னா எனக்கு ஏதோ பெருசாக அது தாஜ்மஹாலே பார்த்த மாதிரி எனக்கு ஒரு சந்தோஷம் இருந்துச்சு. அதுக்கடுத்து மேலே போனோன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே ஸ்டெப்ஸ் இருக்குது சைடில். அதில் மேலே போனோன்னா குழந்தைங்களெல்லாம் கையில் பிடிச்சிக்கணும். கொஞ்சம் குட்டி செவராக தான் இருக்குது. ஆனால் நமக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குது கீழே வர்றதுக்கு. இருந்தாலும் நம்ம சேஃப்டி தானே நமக்கு முக்கியம். அதனால் கொஞ்சம் சேட்டை பண்ணுற பிள்ளைங்களெல்லாம் இருந்துச்சுன்னா நம்ம கொஞ்சம் கையிலே தான் பிடிச்சிக்கணும். இந்த இப்போ மேலே அவங்களுக்கு ஓவரால் வியூ காட்டுறேன் பாருங்கள். நல்லா இருந்தது. கீழே பார்த்திங்கன்னா ஒரு 3D பார்க்குன்னு சொல்லி ஒன்று வச்சுருக்காங்க ப்ளூ கலரில். ஆனால் அதை என்னால் ஷூட் பண்ண முடியல. இங்கே பாருங்கள் மேகம்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. மேகம்லாம் அந்த மலையோடு சேர்த்து அப்படியே அந்த டேமில் உள்ள தண்ணியும் பார்க்குறப்போ ஒரு பாட்டு தான் ஞாபகத்துக்கு வருது. மேகம் திறந்து கொண்டு மண்ணில் இறங்கி வந்து மார்பில் ஒளிந்து கொள்ள வா வா அப்படின்னு ஒரு பாட்டு வரும்ல. எனக்கு இந்த மாதிரி மேக கூட்டங்களில் பார்த்தாவே எனக்கு இந்த பாட்டு ஞாபகத்தில் வந்துடும். நல்லா இருக்குல்ல, நல்ல க்ரௌடாக இருந்துச்சு. எல்லாருமே வந்திருந்தாங்க. அங்கே ஒரு செட் ஆஃப் பீப்புள் இந்த முஸ்லிம்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க அவங்களுடைய இதை பார்த்து நான் ரொம்ப அட்மையர் ஆனேன். எங்கே வந்திருந்தாலும் சரின்னு சொல்லி அவங்க பார்க்குக்கு தான் வந்திருக்காங்க. இருந்தாலும் அவங்களோட தொழுகை டைம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு 10-15 பேர் ஒன்றா சேர்ந்து தொழுக ஆரம்பித்தாங்க. பார்க்குறதுக்கு நல்லா தான் இருந்தது. நம்ம என்ஜாய் பண்ண தானே வந்திருக்கோம், சுற்றி பார்க்க தானே வந்திருக்கோம் அப்படின்னு இல்லாமல் அவங்களுடைய சாமியை நினச்சி தொழுகை பண்ணுறாங்க இல்லையா, நல்லா இருந்தது. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.